இன்றைய ஆன்மீக தகவல். ஜெய் ஸ்ரீராம். ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ஹனுமான், க்ஷேமம் நமக்கருள்வான் ராம பக்த ஹனுமான். அஞ்சனையின் மகனாய் அவதரித்தானே ஹனுமான், நம்மை ஆதரித்தாள வருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம், ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராமனுடைய நாமத்தை சொன்னாலே மனதுக்கு எத்தனை ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது பாருங்கள். ஆஞ்சநேய பெருமான் ராம நாமத்தை கேட்டால் உடன் அங்கு வந்து நமக்கு அருள் புரிகின்ற பகவான். ஆஞ்சநேயருக்கு அசாத்திய காரியன் என்று பெயர் உண்டு, அசாத்திய சாதகன் என்று பெயர் உண்டு. அதாவது யாருமே செய்ய முடியாத விஷயங்களை அப்படியே போகின்ற போக்கிலே செய்பவன் ஆஞ்சநேய பெருமான். சர்வ வல்லமை படைத்தவன். இந்த ஆஞ்சநேய பெருமான் சீதா பிராட்டியின் மேலும் ராமபிரான் மேலும் மிகுந்த பக்தியோடு இருந்து, நான் வைகுண்டம் வரமாட்டேன், நான் இங்குதான் இருப்பேன், கலியுகத்திலே தான் ராமநாமம் இருக்கும், ஆகவே பூலோகத்திலே தான் நான் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வைகுண்ட சுகத்தை மறுத்து பூலோகத்திலே இருந்து நமக்காக அனவரதமும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் ஆஞ்சநேய பெருமான். அதனால்தான் ஆஞ்சநேயரை வணங்கினால் உடனடியாக நமக்கு நற்பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த பரம பக்தனான ஆஞ்சநேய மூர்த்திக்கு ராமாயண காலத்திலே எல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம்லாம் முடிந்து சீதாதேவிக்கு ஒரு ஆசை, நமக்கு இத்தனை தூரம் ஒரு உதவி செய்த ஆஞ்சநேயனுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய விருந்தளிக்க வேண்டும் என்று முடிவு கட்டினார். முடிவு கட்டி ஆஞ்சநேயனை, குழந்தாய், உனக்கு என்னுடைய கையால் சமைத்து போடப் போகின்றேன், நீ வந்து சாப்பிடு என்றார் சீதாதேவி. ஆஞ்சநேயனுக்கு மிகுந்த சந்தோஷம். அன்னை சீதாதேவி தன் கையால் தனக்கு விருந்து வைக்கின்றாளே என்று உடனடியாக வருவதற்கு ஒப்புக்கொண்டான் ஆஞ்சநேயன். சீதை தன் தோழிமார்களோடு பலவிதமான சாப்பாடுகளை தயார் செய்தார். சீதை தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து பலவிதமான சாப்பாடுகளை தன்னுடைய கையாலே சமைத்தார். ஹனுமனும் விருந்துக்கு வந்துவிட்டார். ஸ்நானம் செய்துவிட்டு ஜபம் செய்து கொண்டே சாப்பிடுவதற்கு அமர்ந்தார் ஆஞ்சநேய பெருமான். சீதை தன்னுடைய தோழிகளோடு பரிமாறினார். ஆஞ்சநேயர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சீதா பிராட்டி போட போட ஹனுமன் சாப்பிடுகின்றார் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார். செய்து வைத்த உணவு எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆனால் போடுங்கள் தாயே, இன்னும் போடுங்கள் என்றார். சீதாதேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ, என்ன இவர் இப்படி சாப்பிடுகிறாரே, சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றாரே, சமைத்ததே தீர்ந்து விட்டது, மறுபடியும் சமைக்க வேண்டும், எப்படி சமைத்து போடுவது, இதனை எப்படி ஆஞ்சநேயரிடம் சொல்வது, ஒருவரை அமர வைத்து விட்டு அதன் பின்பு சமைப்பது என்பது விருந்தாளியை அவமதிப்பது அல்லவா, என்ன செய்வது என்று சீதாதேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. லக்ஷ்மணனை அழைத்தாள். அனுமன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். லக்ஷ்மணனை தனியாக அழைத்து சென்று, நாம் எல்லோரும் இல்லத்திலே யாரேனும் வந்து விட்டார்கள் என்றால் உடனடியாக நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற கடைக்குட்டியை அனுப்பி கடைக்கு, போய் ஏதாவது வாங்கிட்டு வாடா சீக்கிரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல் லக்ஷ்மணனிடம் சீதாதேவி, என்னடா பண்றது புரியலையே, சாப்பிட்டுட்டே இருக்கான் ஆஞ்சநேயன், தாயே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், என்ன செய்வது இப்போது கேட்கின்றாரே, ஒன்றும் இல்லை, அவருக்கு சாப்பாட்டில் எல்லாம் திருப்தி வராது, ஒரு துளசி தளத்தை எடுத்து அதிலே சந்தனத்தால் ராமநாமத்தை எழுதி அவருடைய இலையிலே போட்டு விடுங்கள். அந்த ஒரு துளசி இலையை சாப்பிட்டாலே அவருடைய பசி அடங்கிவிடும். அவர்
ராம நாமத்துக்கு மட்டும்தான் மயங்குவார் அம்மா என்று சீதாதேவியிடம் லக்ஷ்மணர் வினயத்தோடு சொல்கின்றார். அந்நியார் அல்லவா, அன்னியை தன்னுடைய தாய் போல் நினைத்தவர் லக்ஷ்மணன். ஆகவே அந்நியாருடைய மனம் கோணாது அதனை நானே செய்கின்றேன் அம்மா, நீங்கள் கூட செய்ய வேண்டாம், நானே செய்கின்றேன் என்று ஒரு துளசி இலையிலே சந்தனத்தால் ராமனுடைய நாமத்தை எழுதுகின்றார். ராமநாமத்தை எழுதி அதனை சாப்பாட்டிலே கலந்து கொடுக்கின்றார். ராமர் பசி அடங்கி விடுகின்றார், ஆஞ்சநேயர் பசி அடங்கி விடுகிறார். ஏப்பம் விட்டவாறே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி எழுந்து விடுகின்றார். போதும் என்று சொல்லி சீதாதேவிக்கு ஆச்சரியம். என்ன ஆஞ்சநேயனுடைய ராமபக்தி என்பது நாம் ராமன் மேல் வைத்திருக்கின்ற அந்த பக்தியை விட அதிகமாக இருக்கின்றதே என்று நெகிழ்ந்து போனாள் சீதாதேவி. ராமரிடம் விஷயங்களை சொன்னார். ராமர் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆஞ்சநேயன் பரம பக்தன். ஆஞ்சநேயனை யார் யாரெல்லாம் வழிபடுகின்றாரோ அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் கேட்டவுடன் அவர்களுடைய குறைகளை நான் அகற்றுவேன் என்று ராமபிரான் சீதாதேவியிடம் தெரிவித்தார். ஆகவே ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டால் நமக்கு ராமருடைய அருள் கிடைக்கும், அன்னை சீதாதேவியினுடைய அருள் கிடைக்கும், லக்ஷ்மணனுடைய அருள் கிடைக்கும். இப்படி எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைத்துவிடும் ஆஞ்சநேயா என்ற ஒரு வார்த்தைக்கு. ஆஞ்சநேயனை கூட ஆஞ்சநேயா என்று அவனுடைய பெயரை சொல்லி அழைக்க வேண்டாம், ராமா என்றால் போதும். அந்த ராமா என்கின்ற அந்த நாமத்துக்கு ஓடி வந்து நமக்கு அருள் புரிவான் ஆஞ்சநேயன். ஜெய் ஸ்ரீராம். இந்த கதையானது துளசி ராமாயணத்திலே கர்ண பரம்பரை கதையாக வருவது. இதனை கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அருளி இருக்கின்றார். கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுக்கு மனமார்ந்த நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு எல்லோரும் அனுதினமும் ராம நாமம் பாடி இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளிவருவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.